பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சீசனோட வந்து 2வது வீடியோ போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம 2வது வீடியோவில் வந்து நம்ம எப்படி ப்ளஸ் பண்ணுறோம் நீங்களே பாருங்கள். இப்போ வந்து இந்த மேட்சில் நான் எப்படிலாம் ப்ளஸ் பண்ணினேன் உங்களுக்கு டிப்ஸு சொல்லுவேன். அதை பார்த்து நீங்களும் கற்றுக்குறீங்கன்னா கற்றுக்கோங்க, இல்லைன்னா இதாகிருங்க. ஆனால் சோலோவில் தான் இப்போ எப்படி விளாட்றேன்னு சொல்கிறேன், அதை வச்சு நீங்கள் கற்றுக்கோங்க. சோலோவில் விளாட கற்றுக்கோங்க. இப்போ வந்து இறங்கினா ஸ்டார்டிங்கில் வந்து ஆட்டோ ரிவ்யூ இருக்கும். அந்த ஆட்டோ ரிவ்யூவில் வந்து இங்கே பீக்கில் இறங்கிக்கோங்க. பீக்கில் இறங்கி எப்படியாச்சும் உங்களால் முடிஞ்ச ஒரு கிலோ இல்லைன்னா 2 கிலோ அடிச்சிடுங்க. அடிச்சுட்டு நீங்கள் வந்து அங்கே தனியாக போயிருங்க. இப்போ பாருங்கள் நான் எப்படி போகிறேன்னு. இப்போ இறங்கினே பாருங்கள், கன்று இருக்கிற இடத்துலையே பார்த்து இறங்கிடுங்க. கன்று இருக்கிற இடமா பார்த்து இறங்கிட்டு உள்ளே ஓடிடுங்க டப்புன்னு. வந்து பார்த்திங்கன்னா என் குரல் வந்து ஏன் மாறி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து இது உடம்பு சரியில்லை. அதை வச்சு பார்த்திங்கன்னா உங்களால் தொடர்ந்து என் வீடியோ பார்க்க முடியாது. இப்போ பாருங்கள், இப்போ யாராச்சும் அடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா டக்குன்னு போய் அடிச்சிருங்க, பார்க்காதீங்க, டக்குன்னு ஏறுங்க. இப்போ பாருங்கள், ஏறுங்க, டக்குன்னு ஏறிடுவீங்க. அந்த மிஷின் போட்டுருக்காங்களா, அப்போ நமக்கு ஓரமாக போயிருந்தாங்களா, அது நமக்கு டேமேஜ் கொடுங்க, சரிங்களா? ஏறிட்டு இந்த கணக்கில் ஒரு பையன் பாருங்கள், இப்போ அடியை பாருங்கள், ஓட்டலாம் இருமலாக இருக்குங்க எனக்கு. இந்த பாருங்கள் அடிச்சு போடுங்க. அடிச்சுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இப்போ பாருங்கள் என்னை அடிச்சு போடுவோம். அடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து இங்கிட்டு ஓரமாக இறங்கிடணும். இங்கே இறங்கினா நம்ம அடிச்சு போடுவாங்க. ஏதாச்சும் நம்ம அங்கிட்டு ஓரமாக இறங்கணும், இங்கே இறங்கக்கூடாது, ஓரமாக இறங்கணும், சரிங்களா? நம்ம வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து இந்த மாதிரி நாய் குறைச்சிக்கிட்டு தான் இருக்கும், அதை வச்சு கண்டுக்கிறாங்க. எனக்கு ஓரமாக இறங்கிடுங்க. ஓரமாக இறங்கிட்டு லூட் அடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இப்போ போக சொல்கிறேன் பாருங்கள். இனிமேல் நான் மொத்தம் எத்தனை கிலோ அடிச்சுப்பேன் கடைசி லாஸ்ட்டில் பாருங்கள். ஆனால் அவங்களால முடிஞ்சால் நீங்கள் என்ன யாருமே சப்ஸ்கிரைப் எதுவுமே பண்ண மாட்டேறீங்க. அதை வச்சு எல்லோரும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்து பெல் ஐக்கான ஆளில் போட்டு ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் லூட் அடிக்கிறேன்னா அடிச்சுட்டு இப்போ பாருங்கள் லூட் எல்லா சைடும் படிக்கிறேன் அடிச்சுட்டு இப்போ பாருங்கள். அதுக்கடுத்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம வந்து சரியாக தான் பண்ணணும். எதுக்குலாம் ஒன்று எனக்கே தெரில, அதை சாப்பிட முடியும் கண்டுக்கிறாங்க, சரிங்களா? இப்போ அடுத்து பாருங்கள், ஒரு இங்கேயே ஊண்டிக்கிங்கன்னா ஒரு மெண்டல், சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் சரி படிச்சுன்னா நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதுக்கடுத்து நம்ம லைவ் போடலாமா என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. லைவ் போடணுன்னா நம்ம வந்து சனி ஞாயிறு வாக்க தான் போட முடியும். ஏன்டா நான் வந்து இப்போ 8வது தான் படிக்கிறேன், அதை வச்சு சனி ஞாயிறு மட்டும் தான் போட முடியும். அதை பார்த்துக்கோங்க. இப்போ லைவ் போடுங்கன்னா ப்ரோ லைவ் போடுங்க ப்ரோ அப்படின்னு போடுங்க. அதுக்கடுத்து நமக்கு இந்த மாதிரி டாஸ்க் வீடியோலாம் பண்ணுறேன்டா, நீங்கள் யார் டாஸ்க் எதுவுமே கமெண்ட் பண்ணல, அதை வச்சு நம்ம டெய்லி வீடியோ போட போகிறோம். அதை டாஸ்க் கமெண்ட் பண்ணிட்டு அடுத்து நீங்கள் பாருங்கள் உட்காந்து. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து இன்னும் சப்ஸ்கிரைபர்ஸு வியூவர்ஸே வர மாட்டேங்குது. வியூவர்ஸ் கூட அவ்வளோ வருது, சப்ஸ்கிரைபர்ஸ் வரவே மாட்டேங்குது. அதை வச்சு பார்க்குற அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ப்ளீஸ். அதுக்கடுத்து இப்போ பாருங்கள் லூட் எடுக்கிறோமா, லூட் எடுத்துகிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் நீங்களே பாருங்கள். நல்லா உனக்குள்ள இந்த இடத்துல எனிமி அவ்வளோ இறங்க மாட்டாங்க, அதாவது நல்லா லூட் எடுத்து பார்த்துருங்க. அதே மாதிரி எனிமியை பார்த்தீங்கன்னா மட்டும் அடிங்க, நீங்களாக போய் மாட்டாங்க. இப்போ பாருங்கள் நான் எப்படி சர்வைவல் பண்ணி போவேன்னு பாருங்கள். கில்லே அடிக்க மாட்டேன், லாஸ்ட்டில் தான் நீ கில்லே எடுக்கணும். எப்படியாச்சும் ஒரு 2வது 3வது 4வது வந்துருக்கேன், அப்போ தான் உங்களுக்கு ப்ளஸ் ஆகும். இந்த நான் எப்போ எடுத்தேன்னா இது ஹீரோய்க்கு 2 ஸ்டாரில் இருந்தப்போ எடுத்தேன். நம்ம எப்படி அடிக்கிறாங்கன்னு ஹீரோய்க்கு 2ல் இருந்தேன் அப்போ எடுத்தது. பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நீங்களே பார்த்து நீங்களே சொல்லுவீங்க, என்னடா அது இப்படியா அப்படின்னு கேட்பீங்க. ஏன்னா எனக்கு அப்படி ப்ளஸ் ஆச்சு. எத்தனைன்னு வீடியோ கடைசியில் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சோர்வாகிடுவீங்க, அதை வச்சு கொஞ்சம் கூட்டி வைக்கிறேன். கூட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தவிக்கிட்டே தெரியுங்க, அப்போ ஸ்பீடு குறையாது, சரிங்களா? தவிக்கிட்டே தெரியுங்க. அதுக்கடுத்து இந்த மாதிரி பணக்கெலாம் அதை பாருங்கள் எனிமி இறங்கலான்னு வந்தாங்கிட்டு இருந்துச்சுன்னா ஏதாச்சும் ஒரு கண்ணை எடுத்து டப்புன்னு வச்சுருங்க. ஏன்னா இந்த இறக்கத்துக்கு தலையில் அடிக்கும், அதை வச்சு பாருங்கள். அதை பார்த்து பொறுத்து அடுங்க. இப்போ வந்து நான் உங்களுக்கு ஓட்டி விட்டேன், உங்களுக்கு போர் அடிச்சுங்க. இப்போ வந்து அடுத்து இந்த மாதிரி கண்ணு கிடந்துன்னா இந்த மாதிரி பைக்கெலாம் இருந்துச்சுன்னா எடுங்க. கால் பவர் நிச்சயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காயின் பறக்க ஆரம்பிச்சுங்க. காயின் பறக்கிட்டேன்னா காயின் நல்லா பறக்கிட்டு உங்களுக்கு தேவையான லூட்டு இதெல்லாம் வாங்கி போட்டுக்கலாம். அதுக்கடுத்து பாருங்கள் இப்போ கொஞ்ச நேரத்தில் ஒரு கில் அடிப்பேன் பாருங்கள், நீங்களே பாருங்கள். இப்போ அதை குறைச்சிக்கிறேன், ஒரு கில் அடிப்பேன் பாருங்கள். அவனுக்கு
பாருங்களே கில் அடிப்பேன் பாருங்க. அவங்கள போகும்போது என்னை அவனாக வந்து அடிப்பேன், நான் வளர்ப்பேன். இப்போ பாருங்க என்னை அடிப்பேன் பாருங்க. அவங்க அந்த காயினை பேக்கிட்டு எனக்கு போகும்போது என்னை அடிப்பேன் பாருங்க. நான் வாட்டுக்கு போனேன், அவன் சிவனையும் நான் போனவனா அடித்தேன். அதான் நான் அடித்தேன். இப்போ பாருங்கள் அதை அடிப்பேன் பாருங்க. இந்த வரையான் பாருங்க ஓரமாக இப்போ அடிப்பேன் பாருங்க. இப்போ இறங்கி நான் அடிப்பேன் பாருங்க. ஒரு ஏற்று ராக்கில் போயிட்டு அப்புறம் அடிங்க. இப்போ இறங்கிட்டு அழுத்தினீங்கன்னா டவுனு. அதே மாதிரி கில்லு விழுந்துருச்சா. இப்போ வந்து அப்படியே லூட்லாம் பிறக்கிறது வேமா பிறக்கிறீங்க. வேமா பிறக்கிட்டு டக்குன்னு பைக் எடுத்துருங்க. ரெண்டாவது வந்து ஜூன் வந்து வேமா குறைக்கிறது. நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக குறையுங்க. பாருங்கள் இமேஜ் நான் போய் அடித்தேன்னா என்னென்னு பொறுத்திருந்து பாருங்கள். இமேஜ் போய் அடிக்கிறேன்னா என்னென்னு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது லைவ் போடுமா என்னன்னு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இப்போ பாருங்கள் போனக்கில் ஒரு கில்லு விழுந்து பாருங்கள். இந்த இருக்கானா பாருங்கள் அடி எப்படி விழுவுன்னு. பூங்காங்க போட்டு போகிறான் அப்படின்னு நமக்கு தெரியக்கூடாதுங்க. இறங்கிட்டு ஒரே அழுத்து அழுத்துனீங்கன்னு வச்சுக்கோங்க. டக்குன்னு ஏறணும். ஏன்னா அவன் ஃபுல் டேமேஜ் கொடுத்துருக்கோம். டக்குன்னு ஏறணும். அவன் வந்து நம்ம ஜோன்லேயே டவுன் ஆகிட்டான். அதை வச்சு நம்ம அதை பார்க்காம டக்குன்னு பைக் எடுத்துடணும். இந்த அடிக்கிறேன் அப்படின்னு வந்து இருந்தேன். நான் பார்க்கல. அதுவும் நேராக போயிட்டு இந்த அவத்தே உள்ளே இருக்கானா. அப்போ அவனை எப்படி அடிக்க நான் சொல்லி தெரியும் பாருங்க. இப்படியா வாங்க அந்த வரானா வெளியே வந்தோன்னா அவன் டேமேஜ் ஃபுல் டேமேஜ் செய்யும். ஜோன்லேயே டேமேஜ் ஆகியிருக்கேன். அதே இப்போ பாருங்க ஜோன்லேயே டவுன் ஆகிட்டானா. இப்போ வந்து நீங்கள் வந்து டக்குன்னு பைக் எடுத்துகிட்டு வெளியே ஜோனுக்கு போகணும். ஏன்னா எனக்கு உயிர் பயங்கரமாக அடிக்கணும். அதுக்கடுத்து உங்களுக்கு ரேங்க் புஷிங் கண்டென்ட் வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டென்ட்டுக்கு ரெடி பண்ணுறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி கில் அடித்தேன் வேகமாக பாருங்கள். கில் எடுக்கிறதுக்குள்ள நானே போடும்போது நான் எதுவும் அதை நான் கிளம்பிடுவேன். இப்போ உனக்கெல்லாம் பாருங்கள் எப்படி விழுவுங்க. உனக்கெல்லாம் நான் செத்து போயிருவேன். இறந்து ஒரு கில் அடிப்பேன், அதோட நான் டவுன் ஆகிடுவேன். பார்த்துக்கோங்க நீங்களே பாருங்கள் எப்படி டவுன் ஆகுறேன். நீங்களே இந்த மாதிரி சர்வைவல் பண்ணி எல்லாமே நீங்கள் வந்துடுங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஓரத்துலேயே இருங்க. உள்ளே போகிறீங்க சரிங்களா. உள்ளே போனீங்கன்னா அடிப்பாங்க. அதாச்சும் உள்ளே போகாமல் இருந்தீங்கன்னா ஓரத்துலேயே இருந்தீங்கன்னா இப்போ உனக்குலாம் ஒரு கில்லு விழுவும் பாருங்க. எனக்கு எப்படி அடிப்பேன்னு நீங்கள் பார்த்து பார்த்தீங்க. டவுன் இருக்கா இப்போ என்னை அடிச்சு விடாங்க. அதோட பழம் முடியும். இந்த அடிச்சு விட்டாங்க எனக்கு இத்தனை ப்ளஸ்னால் 80 ப்ளஸ்ஸு. இப்போ வந்து இதோட நம்ம இது முடிஞ்சு